அது போன வீடியோ ஒரு ஃபோன் கால் வந்தனால கட் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இயற்கை காட்சி. கோயிலுக்கு மேலே வரைச்சும் போது எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். வயசானவங்களாம் படியேறி வரக்கூடிய அளவுக்கு அழகாக அமைச்சிருக்காங்க. ஒரு கோயில் பார்த்தாலே தெரியும். என்ன பார்த்தீங்களா, அங்கங்கே மரம் நட்டு வச்சுருக்காங்க, மரத்துக்கு நிழலில் உட்காந்துக்கலாம். நல்லா அழகாக சூப்பராக இருக்கக்கூடிய இடம். எவ்வளோ நிழலாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும். மேலே போச்சும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், கொஞ்சம் மைண்டு இதாக இருந்தனால மேலே நான் வீடியோ எடுக்க முடியல. கீழே வரைச்சும்போது ஐயப்பனை கும்பிட்டப்புறம் எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். என்ன பார்த்தீங்களா, நம்ம சபரிமலையில் பார்ப்போம்ல, புலிக்கு மேலே ஐயப்பர் உட்காந்துருக்க மாதிரி, அந்த மாதிரிலாம் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் கீழே போனீங்கன்னு சொன்னால், நம்ம சபரிமலையில் கன்னிமுல்லை கணபதி கோயில் மேலே போகும்போது அந்த மன்னரும் முனிவரும் ஐயப்பரை பம்பை நதிக்கரையிலேருந்து எடுத்த ஒரு உருவச்சிலை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. அதை பார்த்த எவ்வளோ ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு. நல்லா அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னால், அப்படி வரக்கூடிய சமயத்தில் மகிஷிங்கிற ஒரு பெரிய அரக்கிய ஐயப்பர் வதம் செய்யக்கூடிய திருவுருவச்சிலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இதுதான் ஐயப்பர் அந்த மகிழ்ச்சிக்கு அருள் கொடுத்த இது. பாருங்கள், அடுத்த கீழே இறங்கி போகும்போது அழகாக இருக்கும். நான் இங்கே மலைக்கு மேலே வரைச்சும்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு இது இல்லாமல் தான் வந்திருந்தேன். ஆனால் ஐயப்பரை பார்த்து கும்பிட்ட பிறகு மனசுக்கு ஒரு நிம்மதியோடு மலையை விட்டு கீழே இறங்குறேன். அதனால தான் நான் கீழே இறங்கிச்சும் போது வீடியோ எடுத்துருக்குறேன். பாருங்கள், இது நம்ம முத கோயிலுக்குள்ளே வரைச்சும்போது உள்ள ஒரு ஆர்ச். இது கோயில் எண்டு ஒரு ஆர்ச் இருக்குது. இது அதுக்கும் பிறகு வரக்கூடிய ஒரு ஆர்ச். பாருங்கள், இன்னும் 2 நுழைவாயில் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இது நம்ம முத கீழே